பரந்த நீல வானத்தில் லூமி என்ற ஒரு சிறிய வெள்ளை மேகம் மெதுவாக மிதந்து கொண்டிருந்தது. அது மிகவும் மென்மையானதும் சற்றே வெட்கவானதுமான ஒரு நல்ல மனம் கொண்ட மேகம். இதுதான் பொறுமையான சிறிய மேகம் லூமியின் கதை. கீழே பார்த்தபோது ஒரு கிராமம் மிகவும் வறண்டு இருந்தது. மண் பிளந்து போயிருந்தது. மரங்கள் சோர்ந்து நின்றன. அந்த கிராமம் மழைக்காக காத்து கொண்டிருந்தது. அதை பார்த்த லூமிக்கு மிகவும் சோகமாக இருந்தது. ஆனால் அதன் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் நான் உதவ முடியும் என்று அது நினைத்தது. அப்போது ஒரு பெரிய கருமை மேகம் அதன் அருகில் வந்தது. அது மிகவும் தன்னம்பிக்கை கொண்டிருந்தது. லூமி சற்று பயந்தாலும் அது தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. லூமி மெதுவாக நீராவியை சேகரிக்கத் தொடங்கியது. அது காத்திருந்தது, கற்றுக்கொண்டது, பொறுமையாக தன்னை தயார்படுத்திக் கொண்டது. கீழே ஒரு சிறிய சிறுவன் வானத்தை பார்த்தான். அவன் கண்களில் நம்பிக்கை இருந்தது. அதை பார்த்த லூமியின் இதயம் உறுதியானது. இறுதியாக ஒரு சிறிய மழைத்துளி உருவானது. அது மெதுவாக கீழே விழத் தொடங்கியது. லூமியின் முதல் முயற்சி. அதன்பின் லூமி மென்மையான மழையை பொழிந்தது. வறண்ட கிராமம் பசுமையாக மாறியது. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடினர். பெரிய மேகம் லூமியை பெருமையுடன் பார்த்தது. இப்போது லூமி சிறியதாயிருந்தாலும் அது பெரிய காரியம் செய்திருந்தது. லூமி மகிழ்ச்சியுடன் ஒளிர்ந்தது. அது ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொண்டது. பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் சிறியவர்களாலும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். பொறுமை இருந்தால் சிறியவர்களாலும் பெரிய அதிசயம் செய்ய முடியும்.